முகமூடி அணிந்த 10 ஆடவர்களை கொண்ட முகமூடி கும்பல் ஒன்று M16 AK-104 துப்பாக்கிகளை ஆயுதமாக கொண்டு சுங்கை கோலோக்கில் உள்ள நகைக்கடையில் புகுந்து 3.11 மில்லியன் ரிங்கிட் பெறுமான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு சென்றது. நேற்று முன்தினம் மாலை 6:30 மணியளவில் அந்த கடையில் வாடிக்கையாளர்கள் பலர் நகைகளை வாங்கிக் கொண்டிருந்த பரபரப்பான நேரத்தில் அக்கடையினுள் புகுந்த அந்த கும்பல் துப்பாக்கி முனையில் அங்கு நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றது. பேரங்காடியில் அமைந்துள்ள அந்த நகைக்கடையினுள் கொள்ளையடிக்க வந்த அந்த கும்பல் அங்கிருந்த வாகன நிறுத்துமிடத்தில் 2 பிக்கப் வாகனங்களில் வந்திறங்கியது. அவர்கள் முகமூடிகளோடு கருப்பு உடையும் அணிந்திருந்தனர். அவர்களில் 8 பேர் ஆயுதங்களோடு அந்த கடைக்குள் புகுந்தனர். அங்கிருந்த பாதுகாவலரை பிணைப்பிடித்த அந்த கும்பல் கடை சிப்பந்திகளையும் துப்பாக்கி முனையில் மிரட்டிய பின்னர் கண்ணாடி பேழைகளை உடைத்து நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். நகைகளை கொள்ளையிட்டு தப்பிக்கும் முன்னர் தாங்கள் செல்லும் வழியில் ஆணிகளை தூவியதோடு யாரும் தங்களை பின்தொடராதிருக்க ஒரு 15 கிலோ எடை கொண்ட எரிவாயு கொள்கலனில் வெடிகுண்டையும் இணைத்து வைத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.